இந்த சனாதானம் அப்படிங்கிற விஷயம் சமமான கேள்வியா இருந்தாலும் இன்னும் சமமான கேள்வினா நீங்க ஆட்சியும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லணும்னா சனாதனம் அப்படிங்கிறது வே ஆஃப் லைஃப். எப்படி நம்ம நடந்துக்கிறோம், வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. தப்பு தண்டை பண்ணக்கூடாது, திருடாத, இன்னொருத்தங்க பொருளுக்கு ஆசைப்படாத அப்படிங்கிறது கூட சனாதனம் சொல்லுவாங்க. ஓகே, வயசா நம்மள எவ்வளவு நம்ம குழந்தைகளா இருக்கும்போது தாய் தகப்ப எவ்வளவு அழகா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. வயசான காலத்துல அவங்கள நம்ம அப்படியே பார்த்துக்கணும், கடவுள் மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கூட சனாதன தர்மம் சொல்லுவோம். இந்த சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்க அப்பா அம்மாவை வெளியே துரத்துருங்க முடியுமா? இட் இஸ் நாட் தர்மங்கிறது நாட் ஒரு ரிலிஜன் கிடையாது, இட்ஸ் வே ஆஃப் லைஃப். அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிருக்கேன். எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கு. நம்ம நண்பர் இல்ல, நான் ரீல் முதல்வன் தான் நடிச்சிருக்கேன். நிச்சயமா சார்த்தி ஒரு பெரிய வெற்றியோட நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்திருக்காரு. நல்லது பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 100% நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனுடைய அறிவுரைகள் தெரியும். அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடாதுல்ல, பார்த்து சொல்லக்கூடாதுல்ல. கூப்பிட்டா நாங்க என்ன பண்ண ரெடி? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா